அழகா போய் இப்ப சொன்னா வியாதி வரேன்னா நான் சொல்லுவேன் அவருடைய தழும்புல நான் குணமாயிட்டேன். ஆமே, எந்த ஜுரமோ இப்போ கூட பாருங்க, இந்த இம்யூனிட்டி பவர் வந்து உங்களுக்குள்ள சுரக்கிறதுக்கான ஒரு காரணம் தேவை. ஒரு காரணம் தேவை. உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தேவை. அது உலகத்துல ஒருத்தன் வந்து சொன்னா அந்த பாசிட்டிவா பேசலாம், முற்போக்கா பேசலாம், ஆனா அது கொஞ்ச நாள்ல தான் நினைக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நீ புரிஞ்சிங்கன்னா அது நிரந்தரமானது, நித்தியமானது, அது எப்போதும் நிலைச்சிருக்கிறது. இந்த வானத்தையும் பூமியும் படைச்ச வார்த்தை அப்படின்ற வெளிப்பாடோட நீ எடுத்து அதை பேச ஆரம்பிக்கும் போது அது நிரந்தரமா ஆவில போய் தங்கும், இருதயத்துல போய் ஒட்டிக்கும். ஒட்டி அந்த விசுவாச வார்த்தை எப்படி வரும்? பகிரங்கமா வரும், உண்மையிலேயே வரும். வரும் போது இந்த வார்த்தை நான் அவருடைய தழும்புகளால் நான் குணமானன்றதை நானே கேட்கும் போது அது போய் ஹியூமினிட்டி பவரை அதிகப்படுத்தும். இங்கே பாசிட்டிவாக பேசுறது, டாக்டர் பேசுறது, டாக்டருடைய ரிசல்ட்டு இதெல்லாம் வந்து நிலைக்காது. அது கொஞ்ச நாள் தான். ஆனால் இது சத்தியம், இது வந்து அப்பட்டமான உண்மை. இதுதான் என்னுடைய சொந்தம், இதுதான் என்னுடைய உரிமை, இந்த வார்த்தை தான் நிரந்தரம், இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுக்கும் போது சூப்பரா ரிசல்ட்டை பார்க்கணும். இதை வந்து நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன்ல, இதுக்கு காரணமே இந்த வார்த்தை தான். இப்போ நான் நிற்கிறதுக்கான காரணமே இந்த வார்த்தை தான். இப்போ நல்லா இருக்கு, இப்போ பார்க்குறீங்க, இந்த ரிசல்ட்டை பார்க்குறீங்க, இந்த கனியை பார்க்குறீங்க, இதுக்கு காரணம் இந்த வார்த்தை தான்.